ஒருத்தன் தப்பாக நினச்சிக்காதீங்க மகளிர், ஒரு விலை மாதவியின் வீட்டுக்கு ஒருத்தன் போகிறான். போகும்போது அங்கே அந்த அம்மா கேட்குது, நீ பார்த்து நீங்கள் சைவமா வைணவமா அப்படின்னு கேட்குது. அவனுக்கு ஒன்றும் புரியல. அவன் பணம் எவ்வளோ 5 கொடு 10 கொடுன்னு கேட்டான்னா ரைட்டு. என்னடா இங்கே வந்திருக்கிறோம் நாம ஒரு விலை மாத வீட்டுக்கு, நம்மளை வந்து சைவமா வைணவமான்னு கேட்குறாங்க அப்படின்னு கேட்டான். அந்த அம்மா சொல்லிச்சான், என்னம்மா ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டான். ஒன்றும் இல்லை, சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படின்னுச்சான். ஒன்றும் புரியல. சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படி, ஒன்றும் புரியல. என்னவா சொல்கிற, இதுன்னா அது தீபம் விபூதி இது தானே, அதில் என்ன இருக்குது அப்படின்னா, இல்லை சைவம்னா படுத்துக்கிறது, வைணவம்னா நின்றுங்கிறது. நின்னுங்கன்னா 5 படுத்தா 10. பெண்களை பற்றி மிக மிக அவதூறாக பேசிட்டு இருக்கிறாங்க அமைச்சர் பொன்முடி அவர்கள். இதை யாரும் பெரிதாக மீடியாக்களில் யாரும் காட்டுறதாக எனக்கு தெரியல. ஆனால் மற்ற விஷயங்கள் எதாக இருந்தாலும் அடிக்கடி திருப்பி போடுறீங்க, பிரேக்கிங் நியூஸ்ன்னு. பட் இதையும் கொஞ்சம் அடிக்கடி நீங்கள்லாம் போட்டிங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தாய் ஒரு பெண், நம்ம எல்லாருக்கும் இப்போ எல்லாருக்கும் அவங்க வீட்டில் ஒரு மகன் இருக்காருன்னா அவங்க பெண்ணாக இருப்பாங்க. அதையெல்லாம் சிந்திச்சு பார்த்து இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்படிப்பட்ட ஒரு அமைச்சர் இதை பேசியிருக்காரு அப்படிங்கிற உணர்வுல நீங்களும் இருக்கணும், பொதுமக்களும் சிந்திக்கணும்னு இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். இதுல வந்து எங்களுடைய திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்துருக்கோம். இன்னைக்கு தான் கொடுத்துருக்கோம். அதையாவது எடுத்து அவங்க பண்றாங்களான்னு. இன்னொரு விஷயம், அமைச்சர் பேர் நீக்கணும்னு சொல்லி நாங்கள் கொடுத்துருக்கோம். யாரெல்லாம் பெண்களை பத்தி கேவலமா பேசுறாங்களோ அவங்க எல்லாருமே. மாண்புமிகு வன மற்றும் காதித்துறை அமைச்சர் திரு கே பொன்முடி அமைச்சராக பதவியேற்கும் பொழுது அளித்த உறுதிமொழியை மீறி இந்து மதத்தை பெண்களுடன் இணைத்து சென்ற வாரம் ஒரு நிகழ்ச்சியிலே அவதூறாக பேசியதால் அமைச்சர் பதவியேற்கும் பொழுது அவர் ஏற்ற உறுதிமொழியை மீறி நடந்து கொண்டதால் அவர் மேல் நம்பிக்கையின்மை தீர்மானம் கொண்டு வருவதற்கு கடிதம் கொடுக்கப்பட்டது. அதேபோல மாண்புமிகு மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு வி செந்தில் பாலாஜி அவர்கள் துறையிலான டாஸ்மாக் நிறுவனம் மற்றும் கடைகள், தனியார் மதுபான ஆலைகள் மத்திய அமலாக்கத்துறை 6/3/2025 அன்று சோதனை நடத்தி சுமார் முதற்கட்டமாக 1000 கோடி ரூபாய்க்கு மேல் முறைகேடுகள் நடந்துள்ளதாக செய்தி குறிப்பு வெளியிடப்பட்டது. இது தொடர்பாக இவர் மேல் நம்பிக்கையின்மை தீர்மானம் கொண்டு வருவதற்கு கடிதம் கொடுக்கப்பட்டது. மேலே குறிப்பிட்ட இந்த அமைச்சர்களுக்கு எதிராக பத்திரிகைகள் மற்றும் ஊடகங்களிலே செய்திகள் வந்துள்ளன. மத்திய அமலாக்கத்துறையும் செய்தி வெளியிட்டுள்ளது. எனவே இந்த அமைச்சர்கள் மீது நம்பிக்கையின்மை தீர்மானத்தை விவாதிக்க வேண்டும், அவையில் அனுமதிக்க வேண்டும் என்று நாங்கள் கடிதம் கொடுத்தோம். ஆனால் மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் வழக்கம் போல அனுமதி மறுத்தார்கள். நாங்கள் அனைவரும் எழுந்து நின்றோம். இன்றைக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும், உலகத்திலேயே பெண்களை தெய்வமாக மதிக்கிற ஒரு இனம் இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழ் இனம்தான். சிறு குழந்தைகளிலிருந்து வயதானவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை அம்மா என்று தாய் என்று அழைக்கக்கூடிய பாரம்பரியம், பண்பாடு, நாகரிகம் உள்ள இனம் நம்முடைய தமிழ் இனம். ஆனால் இன்றைக்கு நாகரிகத்தை சிதைக்கின்ற வகையில் ஒரு அமைச்சர் பொறுப்பில் இருப்பவர் இன்றைக்கு அவர் பேசியிருக்கிற அந்த பேச்சு என்பது ஒட்டுமொத்தமாக உலகத்தில் இருக்கிற தாய்மையை, பெண்களை கொச்சைப்படுத்துகிற அருவருப்பான, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய டிஎன்ஏலே இது போன்று இருக்கிறதா என்கிற அச்சப்படுகின்ற வகையிலே அவர் பேசியிருக்கிறார். ஆனால் இன்னும் அவரை அமைச்சரவையிலிருந்து நீக்காமல் அவருக்கு ஒத்துழைத்து கொண்டிருக்கிற இந்த முதலமைச்சருடைய நடவடிக்கையை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அதே போல இன்றைக்கு அமலாக்கத்துறை செய்தி குறிப்பு அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறார். நீங்கள் ஊடகங்களிலும் அதை வெளியிட்டிருக்கிறீர்கள். அதன் அடிப்படையிலே தான் நாடு முழுவதும் பேசி விவாதிக்கக்கூடிய ஒரு பொருள் குறித்து அவையிலே பேசாமல் பிரதான எதிர்க்கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடி அவருடைய வழிகாட்டுதலோடு இன்றைக்கு காலை 8:55க்கு நாங்கள் அனைவருமே நேரில் சென்று கையொப்பமிட்டு அனைவருமே இதில் கையொப்பமிட்டு கொடுத்துருக்குறோம். இப்போ இதை தவிர இப்போ யார் அங்கே சொல்லணும்? ஒரு மன்றத்தில் விவாதிக்கிற பொருள் இது ஒன்றும் தேச விரோதமான விவாதம் இல்லையே. அப்போ பேரவைத் தலைவர் பேசுவதற்கே அனுமதி மறுக்கிறார். நாங்கள் கேள்வி நேரம் முடிகிற வரை பொறுமையாக இருந்தோம். சரி, 110 விதி என்று சொல்லுகிறார். மரபுப்படி நேரமில்லா நேரம் முடிந்ததற்கு பிறகு 110 விதி பற்றி அங்கே பலமுறை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. சட்டமன்றத்தில் அதுக்குரிய மரபு இருக்கிறது.
சரி, நாங்கள் 110 விதி என்று நாங்கள் அமைதியாக உட்கார்ந்திருந்தால் முடிந்ததற்கு பிறகு அவர் உடனே கடந்து சென்று விடுகிறார். இன்றைக்கு நேரம் இல்லை என்று எங்களை தொடர்ந்து புறக்கணிப்பதிலே தான் அவர் அக்கறை செலுத்துகிறாரே தவிர எங்களுடைய பிரதான எதிர்க்கட்சியினுடைய கோரிக்கையை, விவாதங்களை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்காமல் அவர் ஜனநாயக படுகொலை செய்வதுதான் தொடர்ந்து அவர் கடைபிடிக்கிறார். அதை கண்டித்து தான் நாங்கள் தற்போது வெளிநடப்பு செய்திருக்கிறோம்.